ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் சில ஏஐ கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்லி நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். நான் நினைக்கல இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா ப்ரொஃபைலுமே என்னால் காட்ட முடியாது. என்னால் முடிஞ்ச ஒரு 2-3 ப்ரொஃபைல் நான் காட்டியே ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு ஒரு மேட்ரிமோனி ப்ரொஃபைல் காட்டுறேன். என்னடா ஏஐன்னு சொல்லிட்டு மேட்ரிமோனி காட்டிட்டு இருக்கேன், மாமாவாணி அப்படின்ற மாதிரி நீ கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. இங்கே ஏஐ வச்சு தான் இவனுக்கு மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கானுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டில் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் காட்டுறேன். திருமண முன்மொழிவு நேம் சிறப்பு விருப்பம் இல்லை. அப்படின்னா ஆபரேஷனா? சிறப்பு விருப்பம் எதுவும் இல்லை. அப்படி தாடி இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், குட்டையா இருக்கணும், குண்டா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இதுவே காமெடி. இதை விட காமெடி இதோட கமெண்ட் செக்ஷன் தான். ஒருத்தர் அவரோட ஃபுல் டீட்டெயில கமெண்ட்ல போட்டிருக்காரு. என் பெயர் வில்சன். நான் 12 வயது முதல் காதல் நோயால் அவதிப்படுகிறேன். எனக்கு தினம் சினிமா பீச்சு சென்று காதல் செய்ய ஒரு பெண் தேவைப்படுகிறது. ஓகே, அவரோட பிரைவசிக்கிறது அவரோட பேரை மட்டும் நான் என்ன சொல்லல. ஓகே, குவாலிஃபிகேஷன் BCA 1995 5ஆம் மாதம் 18ஆம் தேதி பிறந்திருக்காராம். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் எப்படி அப்படின்னா வேற ஏதாச்சும் ஃபேஸ் எடுத்து போட்டு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட ஓகே, கெஸ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஃபேக் ஐடியா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போலாம் காலங்கலிகாலமாய் போச்சு. ஏஐ வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்க்கும்போதே தெரியுது ஏஐ தான் அப்படின்ட்டு. இத பார்த்தாட மாயன பையன். ஆனாலும் நீங்க எல்லாம் போய் ஏமாறுறீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன ஃபீலிங்ஸ் டே, இதெல்லாம் ஏஐடா, இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் என்னோட ஒரு ஃபோட்டோவே நான் வச்சு உங்களுக்கு ஈஸியாக பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோட்டோ போடலாமா? வேணாம். அப்ப எனக்கு இது வேற. நம்ம இன்னும் கொஞ்சம் கியூட்னஸை கொஞ்சம் ஓவர்லோட் பண்ணி ஆட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ கிரிஞ்சாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு உமனாக மாறுறப்போ தான் நம்மள சில காஜி பசங்கள்லாம் அதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால இந்த ஃபோட்டோ நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஐயோ, டைட்டில் பீஸ்ட்ங்க. இவ்வளோ கியூட்டா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானுமே நேரம் ஏஐடி கிரியேட் பண்ணி 1 லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிருப்பேன்டா. உங்க எண்ணம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். சரி, ஓகே, ஒரு காமெடி தான் சொன்னேன். பட் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ க்யூட்டாக ஓகே, எனக்கு பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது, உங்களுக்கு இல்லை அப்படின்னா விட்டுருக்கேன். பட் எனக்கு அது பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ கேவலம் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு கண்டென்ட்டுக்காக நான் சொல்கிறேன், பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கா? இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இவ்வளோ ஈஸியாக நம்மளோட ஃபோட்டோ வச்சே பண்ண முடியுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இவனுக்கு தமிழில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தெலுங்குல ஒரு ஐடியா இருக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஐடியா இருக்குது. இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த கேர்ள்ஸை வச்சுமே ஐடி கிரியேட் பண்ணுறவங்க இருக்கானுங்க. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் அந்த ஆதிரா.ஸ்டைல் அப்படின்ட்டு இப்போ தான் அந்த ஐடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை போட்டு அடிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம முளையிலே கிள்ளி எறியணும். இந்த பிஞ்சு குரல் வளையை நசுக்கி விடு சிவகாமி. Mirror, mirror on the wall, who's the baddest of them all? ஓகே, கமெண்ட் செக்ஷனில் மொத்தம் 3 கமெண்ட் வந்திருக்கு. அந்த 3மே ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ எந்த அளவுக்கு காஜி முத்து போயிருந்தா இது ஒரு ஏஐன்னு கூட தெரியாமல் இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. எவ்வளோ அலைச்சலும் அரிப்பும் இருந்தா அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். பிரதீப், பதம் பார்க்கறதுனா என்ன? நோ தப்பாக்குதுனா. பதம் பார்ப்பதென்றால் பதத்தை பார்ப்பதுதானே பதம் பார்ப்பது என்பார்கள். இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சு இவங்களோட இன்டென்ஷன் என்ன, இவனுக்கு எதுக்கு இந்த ஐடி கிரியேட் பண்ணியிருக்கானு, எதனால போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. இவனுங்களோட டார்கெட்டே ஸோ அவங்க தான். ஸோ அப்படின்றப்போ ஈஸியாக அவங்கெல்லாம் நம்ம பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து போட்டுடலாம். ஓகே, இது அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. பட் சிலர் ஏன் போய் நம்பிட்டு போய் விழுறீங்க அப்படின்றதா தெரில. எல்லாம் அந்த பாலா போன பணம் பண்ற வேலை. நைட் தாட்னு ஒரு தப்பு ப்ரோ. வேணாண்டா, தப்பு பண்றடா. ஓகே, இப்போ இதை பார்த்துட்டீங்கல்ல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் தமிழ் பியூட்டி உங்களுக்கு காட்டவா? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அக்கா, யுவர் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல். அக்கா அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப
அது ஃபேக்கு. அது ஃபேக். 2,67,000 ஃபாலோவர்ஸ் 98 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. முட்டை கிட்ட ஆம்லெட் போடுறியா? ஆமா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆப்பா இப்ப அது என் வயித்துல போடு. இங்க பாரு, இங்க போடு வந்துகிட்டு. இன்னும் இவ்வளவு சூடா இருக்கு. அடுப்பு கூட சூடா இருக்கு. பவுர் எரியுது எனக்கு. சந்தேகமே இல்ல, நீங்க கண்டிப்பா தேவதை தான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அழகின்னா இங்கே யாரு? அட உன் போல யாரும் இல்ல அழகு. சேலை கட்டுற எல்லா பொண்ணுங்களும் அழகா மாறிடும். சேலை கட்டுற எல்லா பொண்ணுங்களும் அழகா மாறிடுவாங்களாம். ஆனா சேலை அழகாகுனது அது உன்னால. Oh my God. Look at this worm. Take him with you. I may kill him in anger. நீங்க எல்லாம் தமிழ் ரீல்ஸ் பண்ணிட்டா அப்ப எங்க ஊர் பொண்ணுங்க எல்லாம் எதுக்கு? நீங்க எல்லாம் அப்படி மறுபட்டித்தனமா இருந்தா இந்த மாதிரிதான் வேற நாட்டுல இருந்து பொண்ணுங்க வரதான் செய்வாங்க. ஏன்னா அது பொண்ணே கிடையாது. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. ஒருத்தர் சென்டிமெண்டா ஒருத்தர் போட்டிருக்காரு, சொன்ன கருத்துல ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனா இல்லையா அப்படின்றது வேற. பட் ஒரு தப்பான இடத்துல இருந்து போட்டாரு அப்படின்றத உண்மை. தமிழ் கலாச்சாரம் புடவை தமிழ் பெண்களை அதிகம் மறந்து விட்டார்கள் அப்படின்னா அந்த புடவை கலாச்சாரத்தை தமிழ் பொண்ணு ரொம்ப மறந்துட்டாங்களாம். ஆனா நீங்க அதை மேம்படுத்திட்டு இருக்கீங்க. தமிழ் பண்பாடு எல்லா இடத்திலும் பெருமையாக இருக்கு. அப்புறம் ஓகே, இன்னொரு ஐடி இருக்குது. எப்படி அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு டெவலப்பான ஒரு ஐடி தான். ஒரு 46,000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இப்போ ஒரு 300 ஃபாலோவர்ஸ் கூடியிருக்காங்க. நான் பார்த்து ஒரு 2 hours கூட இருக்காது, அதுக்குள்ளே ஒரு 300 ஃபாலோவர்ஸ் கூடிட்டானுங்க. பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. ஸ்கூல் நெவர் லுக் அட் மீ. 15 பட் சூர்யா டி சூர்யா பிரபு உடம்பு என்னமோ ஆகுதுரே, சிலுக்குது, நெஞ்செல்லாம் படபடாங்க, கை நடுங்குது, கண்ணெல்லாம் கலங்குது. நாங்கெல்லாம் உன்னைத்தான் பார்த்தோம், நீ தான் எங்கெல்லாம் பார்க்கல. இந்த பொண்ணை நீ பார்த்த. மெடிக்கல் கேர்ள் ஆர் சோ போரிங். பெரிய விஷயம். இதுல ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு ஏஐக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே கீர்த்தி. நைஸ், நமக்கு ஒர்க் தான் முக்கியம், கடமை. வேலண்டைன்ஸ் நெக்ஸ்ட். என்னடா டயலாக் இது? இவனுங்கெல்லாம் என்ன பண்ணி இந்த குரூப் எல்லாம் வேற யாரும் கிடையாது. அந்த வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வரும்ல, இந்த புகைப்படத்தை 10 பேருக்கு ஷேர் செய்யவும், இல்லை என்றால் உங்கள் வாயின் நுரை தப்பி சாவீர்கள் என்று. பங்காளி பங்காளி, என்னது போலிங் குழாயை திறந்து விட்ட மாதிரி ஐயோ வாயில இருந்து நுரையா தள்ளுதே. ஸோ அந்த மாதிரியான போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணிட்டோம், ஷேர் பண்ணிட்டு இருக்கவனுங்க தான் இவனுங்க எல்லாருமே. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். பசங்க மட்டும் தான் ஏமாறுறாங்களா அப்படின்னா கிடையாது, பொண்ணுங்களை ஏமாறுறாங்க. இப்போ பசங்க எப்படி ஒரு காஜில் எப்படி போறாங்களோ, சில பொண்ணுங்க நல்லா கேட்டுக்கோங்க, சில பொண்ணுங்க கொரியன் ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஸோ இந்த கொரியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே ஈஸியாக ஏமாத்திடலாம். This is an unwanted statement irrelevant to the current situation. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா காட்டுறேன். இந்த ஐடியா பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும் இவங்களுமே இது ஒரு ஏஐடி அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் ஸ்டில் பொண்ணுங்க இது உண்மை நம்பிட்டு கமெண்ட் போட்டுட்டு ஹார்ட் விட்டுட்டு ஃபயர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க, வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சிக்கோங்க. யூனோ தமிழ். இந்த ஒரு பொண்ணு இது வீடியோட எல்லா கமெண்ட் செக்ஷன்லயுமே யூனோ தமிழ்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு இந்த பையன் மேல ஒப்சஸ்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? பட் ஹூஸ் கோனா டெல் ஹர் தட் இட் வாஸ் ஆக்சுவலி an AI. போய் சொல்லாத இந்த ராங் ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய். பட் இந்த ஐடியா அடிக்கலாமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது ஒரு ஏஐ ஐடியா அப்படின்னு அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா. பட் இது எல்லாத்துக்குமே இப்படி ஒரு மார்வலுக்கு எப்படி ஒரு கேப்டன் அமெரிக்காவோ, டிசிக்கு எப்படி ஒரு சூப்பர் மேனோ, அந்த மாதிரி ஏஐக்கெல்லாம் ஒரு ஏஐ இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அது இந்த ஐடி தான். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. 3,74,000 ஃபாலோவர்ஸ். பட் இந்த ஐடியுமே ஒரு ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. சத்தியம் செய்ய ரத்தங்கும் சடா மூடி ரத்தத்தில் ஆட ஊருளும் மொழியிலும் கிரம் கூட அலால கருப்பனே.
கருப்பா உயிர் வேட்ட நடத்திடவே வெட்டு பலையிட்டு பறகோட்ட களம் இறங்கி சாமி வருதே கொடுத்தீய பதறுகளை தீய வச்சு தீ மீதிக்க மாயம் படையறங்கி மண்ணில் வருதே.